இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா 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 என்னங்க ஆண்டி? ககன பூமியும் வெளியே போயிருக்காங்க போல. எங்க போயிருக்காங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க ஆண்டி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அங்க பாருங்க ஆண்டி, அவங்களே வந்துட்டாங்க. டேய், இவ்ளோ காலையில எங்கடா போயிட்டு வரீங்க? காலையில இல்லம்மா, ராத்திரியே போயிட்டோம். இப்ப வரத்துக்கும் காலையில ஆயிடுச்சு. நாங்க எங்க போனோம்னு கேளுங்க. எங்கடா போனீங்க? நான் எங்கேயும் போலமா. இதோ இவங்க எங்கேயோ போனதுனால இவங்க எங்க தான் போறாங்கன்னு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்புறம் கடைசியா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு என்ன அவசியம்? அவசியம் எனக்கு இல்லம்மா, இதோ மேடம்க்கு தான். மேடம் அரெஸ்ட் ஆன ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிட்டு வராங்க. ஒருத்தர்னா யாருன்னு தெரியுமா? கிருஷ்ண பிரசாத். அவரு போலீஸ் எதுக்கடா அரெஸ்ட் பண்ணாங்க? வேற எதுக்காக? கிரைம் பண்ணதுக்காக. நீங்க எப்பயும் சொல்லிட்டே இருப்பீங்களம்மா, சோபா சந்திரா தேவதை மாதிரின்னு. அந்த தேவதையே கொன்னுட்டாருமா. அவங்கள கொண்டது மட்டும் இல்லாம அவங்க நாத்தனாரியே கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை நாள் நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இப்பதான் அவர் வேஷம் வெளியே வந்திருக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாளைக்கு ஜெயிலுக்கும் போவாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாமா அவரு எப்பேற்பட்ட ஆளுன்னு? அதுக்காக தான் அவர்னால எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரோட்ல விட்டுட்டு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவர் பண்ண பாவம் தான் அவரை சுத்தி சுத்தி பழி வாங்கிட்டு இருக்கு. ஜெயில களி தின்னுட்டு தினம் தினம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நாதி இல்லாம கடைசியில அனாதையதான் சாவ போறாரு.